இந்த ஒரு சின்ன பையனுமே ஆத்துல பால தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். அதுமே அந்த ஆத்துல ஒரு பக்கமா உருண்டு போய் இன்னொரு பக்கமா வருது. அதை பாக்குற இவனுக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுவுமே இவனோட பால் தானே செக் பண்றான். அதுவுமே இவனோட பால் தான், ஆனா ரொம்பவே பழசா இருக்கு. அப்ப இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுமே உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அங்க இருந்து கிளம்பி 10 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ஏதோ கண்ணாடி உடையிற சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா இப்ப இவனுமே விளையாடிட்டு இருந்த அந்த ஆத்து தண்ணியுமே சடனா பனியில உறைஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பனிக்கட்டியில உறைஞ்ச ஆத்து மேல நடந்து போய் தான் காட்டுக்குள்ளேயுமே விளையாட போயிருப்பான். ஆனா அந்த உறைஞ்சு போன ஆறுமே இவனுமே தாண்டி போனதுமே விரிசல் விடுது. போன கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து பார்த்தா அந்த ஆறுமே தண்ணியா ஓடிட்டு இருக்கு. அதையுமே செக் பண்றதுக்காக தான் அந்த பாலையுமே அதுல உருட்டி விட்டு பார்த்திருக்கான். ஆனா மறுபடியும் அந்த காட்டை விட்டு வெளில வந்ததுமே அந்த ஆறு திரும்பவும் உறைஞ்சிருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறான். உடனே அந்த காட்டை விட்டு வெளியில வந்து பக்கத்துல தன்னோட அம்மா வேலை செய்யற கம்பெனிக்கு போறான். அங்கேயுமே தன்னோட அம்மா வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்றான். அங்கேயுமே அவன் இது வரைக்கும் பார்க்காத ஷேப்ல ஏதோ ஒண்ணு வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு. அவனையுமே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கையில கரெக்டா அந்த சமயத்துல அவங்க அம்மாவுமே வெளியில வந்து பார்த்தா அவங்க அம்மாவுமே இப்ப வயசானவங்களா இருக்காங்க. ஆனா அவனுமே காட்டுக்குள்ள விளையாட போய் 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள இங்கேயுமே 30 வருஷம் ஓடி இருக்கு.